துரியன் பழம் சிலர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். சோஷியல் மீடியாக்களில் கூட சிலர் பார்த்துருக்கலாம். பலாப்பழத்தை போலவே சிறிய சைஸில் இருக்கும். கேரளாவில் இதை அயனி சக்கை என்று அழைப்பாங்க. இந்த துரியன் பழத்தை மட்டும் ஏர்போர்ட்டுகளில் எடுத்து செல்ல முடியாது, அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு தெரியுமா? வாங்க அந்த சுவாரஸ்ய கதையை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். துரியன் பழத்தை பல நாடுகளில் விமான நிலையங்களிலும் பொது போக்குவரத்து முறைகளிலும் சில இடங்களில் ஹோட்டல்களில் கூட எடுத்து செல்ல தடை விதிச்சிருக்காங்க. பலாப்பழமே நீண்ட தூரத்திற்கு வாசனை அடிக்கும். பலாப்பழத்தை மற்ற பழங்களை போல் வேறு எங்கும் மறைச்சே வைக்க முடியாது. அதை விடவும் மிக கடுமையான வாசனை இந்த துரியன் பழத்துக்கு உண்டு. அதனால் விமானங்களிலோ பொது இடங்களிலோ எடுத்து செல்லும்போது அதன் வாசனை மற்றவங்களுக்கு மிகவும் இடையூறாக இருக்குன்றதுனால இதற்கு தடை விதிச்சிருக்காங்க. சிங்கப்பூர் மற்றும் தெற்காசிய நாடுகளில் பலவற்றில் இந்த துரியன் பழம் பொது போக்குவரத்து இடங்கள்லையும் ஹோட்டல்கள்லையும் அனுமதிக்கிறது இல்லையா. ஹோட்டல் அறைகளில் வச்சுருந்தா பல மணி நேரத்திற்கு அதனுடைய வாசனை அந்த இடத்த விட்டே போகாதான். இது மற்றவங்களுக்கு அசௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்கிறாங்க. பலாப்பழத்தை போலவே துரியன் பழத்தையும் கட்டாயமாக சாப்பிடலாம். ஆனால் துரியன் பழம் சாப்பிடுவதற்கு பலாப்பழம் அளவுக்கு இனிப்பாக இருக்காது. உள்ளே இருக்கும் சுளைகள் பலா சுளைகளை போலவே தான் இருக்கும், ஆனால் சிறிதாக இருக்கும். மெல்லிய இனிப்பு சுவையும் நல்ல புளிப்பு சுவையும் கலந்தது போல் இருக்கும். சொல்லப்போனால் துரியன் பழத்தில் ஏராளமான ஊட்டச்சத்துகளும் ஆரோக்கிய நன்மைகளும் கொட்டி கிடக்கின்றன. துரியன் பழத்தில் இருக்கிற நன்மை என்னென்னன்றது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். துரியன் பழத்தில் 100 கிராமில் 140 கேலரிகள் இருக்குது. அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். 100 கிராமுக்கானதில் கொழுப்பு 5 கிராம் அளவு இருக்குது. கார்போஹைட்ரேட் 26 கிராமு, நார்ச்சத்து 3.5 கிராம், புரதங்கள் 1.7 கிராம், வைட்டமின் சி தினசரி தேவையில் 32%, தயாவின் தினசரி தேவையில் 12%, அதோடு மேங்கனீஸ், பொட்டாசியம், ரிஃபோஃப்ளைன், காப்பர், ஃபோலேட், மெக்னீஷியம், நியாசின் ஆகிய அத்தனை மினரல்களும் இந்த துரியன் பழத்தில் இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது இதில். அப்படியே நேரடியாக துரியன் பழத்தை சுளைகளை பிரித்து எடுத்து சாப்பிடலாம். இந்த பழத்தோடைய சுளையை பேஸ்டாக்கி கேக்கு, ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ்ன்னு விதவிதமாக செய்ய முடியும். தெற்காசிய நாடுகளில் இந்த துரியன் பழ சுளைகளை வச்சு சூப் கூட தயாரிப்பாங்க. துரியன் பழத்தோட மிக முக்கியமான பலனே அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தான். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. இந்த துரியன் பழம் உடலில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து போராடி புற்றுநோய் செல்களை உருவாவதை தடுக்கும். புற்றுநோய் செல்களை அழிக்கும் தன்மையும் கொண்டது. ஒரு ஆய்வில் துரியன் பழத்துக்கு மார்பக புற்றுநோய் செல்கள் பரவுவதை தடுக்கும் ஆற்றல் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதய ஆரோக்கியத்திற்கும் இது நல்லது. துரியன் பழத்தில் இருக்கும் பல ஆற்றல் மிக்க சேர்மங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்காமல் பார்த்து கொள்ளும். இது இதய தமனிகளில் குறிப்பாக பெருந்தமனியின் திசுக்களில் ஏற்பட்ட அலர்ஜி மற்றும் தமனி துடிப்பு நோய் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கும். இரத்த குழாய்களை விரிவடைய செய்யும் தன்மை இந்த துரியன் பழத்தில் இருக்கும் மினரல்களுக்கு உண்டு. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வேலையை செய்கிறது. பொதுவாக நீரிழிவு நோயாளிகள் பழா வாழையை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். அதிலும் பலாப்பழம் உடனடியாக இரத்த சர்க்கரையை அதிகரிக்கும். ஆனால் இந்த துரியன் பழத்தின் கிளைசமிக் குறியீடு மிக மிக குறைவு என்பதால் இது இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தாது, கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவி செய்யும். துரியன் பழத்தில் இருக்கும் வைட்டமின் சி மிக மிக ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது சருமம் முதல் உடலில் இருக்கும் பாக்டீரியா தொற்று மற்றும் ஈஸ்ட் தொற்றுகளை எதிர்த்து போராடி நோய் தொற்று ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பல மடங்கு பலப்படுத்தும்.